அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பு வரலாற்றே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வட மாநிலங்களை கடந்து இப்போ தென் மாநிலங்களான தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. இந்த சிறப்பு திருத்தம் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தம். இந்த திருத்தத்தை பற்றி அரசியல் பிரமுகர்களே மிகப்பெரிய ஒரு பய உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பய உணர்வு மக்களுக்கு எப்படி தைரியத்தை கொடுக்கறது, அந்த விஷயத்தை எப்படி பதிவேற்றம் பண்ணுறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் என்னோட கேள்வி என்னன்னா, வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இரட்டை வாக்குரிமை இருக்குதா அப்படின்றது என்னோட கேள்வி. இந்த விஷயத்தை தமிழக அரசு இதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்குது. வடமாநில தொழிலாளர்கள் பல லட்சம் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக வாக்குரிமை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பிற மாநிலங்கள்லேயும் வாக்குரிமை இருக்கா அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்த போகிறீங்க? அப்போ இந்த வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா வெளிமாநில தொழிலாளர்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே குடியிருக்கும் போது இவங்க பீகாரில் இருக்கிறவங்க பீகார்லேயும் ஒரு ஓட்டு, தமிழ்நாட்டிலையும் ஒரு ஓட்டு போடுறாங்க. மேற்கு வங்காளத்தில் இருக்கிறவங்க மேற்கு வங்காளத்துலேயும் ஒரு ஓட்டு, தமிழ்நாட்டிலையும் ஓட்டு போடுறாங்களா? டெல்லியில் இருக்கிறவங்க டெல்லியிலையும் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டிலையும் ஓட்டு போடுறாங்களா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க உத்தரப்பிரதேசில் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டிலையும் ஓட்டு போடுறாங்களா? இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு, கண்டுபிடிச்சு அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம தமிழர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு உண்டு. இதே நேரத்தில் மத்திய அமைச்சரவையில் இருக்கிற மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற தேசிய கட்சிகளான எல்லா கட்சிகளுக்குமே இந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வாக்குரிமை ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் கொடுக்கறது தான் சரியான வாக்குரிமையாக இருக்கும். இப்போ வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான பேர் இருக்கும்போது பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் தமிழ்நாட்டுக்கு இருக்க அரசியல் கட்சிகளுக்கு எதிராக வாக்குரிமையை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னோட புரிதலாக இருக்குது. இதை நம்மளோட தமிழக அரசியல்வாதிகள், அரசியல் வட்டாரங்கள், தமிழக அரசு என்ன செய்ய போகுது, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வியை சரியானா இல்லை தவறு என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணுவோம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.